कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया महाराज की जय हो। எட்டயபுரம் யோகிராம் சுரத்குமார் அருள்கூடத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்து சத்சங்கம் சுரத சப்தாகம் அறிமுகம் என்ற தலைப்பில் இன்றைய சத்சங்கம். சப்தாகம்னு கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் கேள்விப்படாமலே இருக்கலாம். சப்தாகம் ஒரு கண்ணனுடைய கதையை 7 தினங்களாக எடுத்து சொல்லுவாங்க. ஸ்ரீமத் பாகவத், பகவத்கீதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாகவதம்னு ஒரு நூல் இருக்குது. பாகவதத்தில் தசம கண்டங்கள் இருக்குது. அந்த அந்த பாகவதம் முழுக்க முழுக்க கண்ணன் பிறந்ததிலிருந்து கடைசி வரை உள்ள கதையை, கண்ணனுடைய கதையை சொல்வதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதை புராணிகர்கள் 7 தினங்களாக அந்த கதையை சொல்லுவாங்க. அது மாதிரி சப்தாகம், சப்தம்னாலே 7, சப்தனா 7 அர்த்தம். 7 தினங்களாக சொல்கின்ற கதை தான் சப்தாகம். இந்த மரபு புராணிக மரபுல இருக்குது. தொடர்ந்து பக்தி இதில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இது பற்றி நம்முடைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய சப்தாகம் கண்டுபிடிக்கிறேன். குறிப்பாக கிருஷ்ண பிரேமி மகராஜ் அவருடைய ஒரு 20-25 சப்தாகம் நான் கேட்பேன். அப்படி எல்லாம் கேட்க எனக்கு ஒவ்வொரு முறையும் கேட்கும்போதும் எனக்கு என்ன வந்துச்சு, இதே மாதிரி நம்ம சாமிக்கு ஒரு சப்தாகம் யாராவது பண்ணா நல்லா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு 20-24 என்னோட இருக்கு. பகவான் கிடைச்சா அந்த ஓகே எனக்கே கொடுத்தாரு. அதை நான் எதிர்பார்க்கிறேன். இதை யாராவது செய்தால் நன்றாக இருக்குமே தான் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆனால் பகவான் 2015 இந்த பணியில் என்னை ஒரு கருவியாக ஈடுபடுத்தினார். சுரத சப்தாகம் சொல்லி 7 நாட்கள் மதுரையில் மே மாதம் கொளுத்து வெயிலில் ஒரு அழகான இது போன்ற ஒரு ஷெட்டில் அப்படி 24 மணி நேரம் ஹீட் அப்படி இறங்குற இடத்துல 7 நாள் தங்கி இருந்து நாங்கள் சப்தாகம் மதுரை இன்னைக்கு மறக்க முடியும் சுவாமியோட. ஆனால் ஒரு 45-50 பேர் 7 நாள் எங்களுக்கு கல்லூரியில் மாணவிகள் நாங்கள் நிறைய பிள்ளைங்க மசாரத்துடைய உறவுகள் எல்லாம் கூட ரொம்ப தாத்தா ரொம்ப அன்பாக இருந்து ஒரு 7 நாள் அங்கேயே தங்கி அங்கே 7 தினம். அதுக்கு அடுத்தால ஒரு 3 மாதத்தில் இது வந்துச்சு நவராத்திரி. 7 நாட்கள் விருதுநகரில் ஒரு சின்ன ஒரு 10-10 ரூம் இருக்கும். அந்த அதில் ஒரு சின்ன ஒரு 5 கஞ்சில் ஒரு இடம் இருக்கும். அதில் படுத்து தூங்கிட்டு அது 7 நாள் அங்கேயே இருக்கும். என்னை வீட்டில் வந்து தங்கிட்டாங்க. இந்த ஆலயத்துலாம் தங்கிட்டு விருதுநகரில் அந்த ஆலயத்துக்குள்ளேயே தங்கிச்சு. காலையில் காண்டிபரணியை வாக்கிங் கூப்பிட்டு வாங்க 7 மணிக்கு போய் ஏற்ற விட்டது ஒரு அம்மா என்னை காஃபி கொடுத்துருவாங்க. இது எங்களுடைய ஏற்பாடு. காலை காஃபி வந்துடுவாங்க. அப்புறம் நானும் காண்டிபரம் அப்படியே விருதுநகரில் உலா போயிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு நான் ஆசிரமத்துக்கு கரெக்டாக 9 ரெடியாக இருப்பேன். 10 மணிக்கு எல்லாரும் விடாமல் ஆரம்பிச்சேன். அப்படியே அந்த சப்தாகம் விருதுநகரில் பண்ணி 7 தினம் எல்லாமே 2015. அப்புறம் டிசம்பர் வரும்போது காணிமடத்தில் 7 நாட்கள். காணிமடத்துலையும் ஒரே வருடத்தில் மதுரை விருதுநகர் காணிமடம் 3 இடங்கள் அப்படி பண்ணேன். அப்போ அம்மாலாம் டியூட்டியில் இருந்தாங்க. நான் லீவ் போட்டு உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ அந்த சப்தாக வடிவத்தை வச்சு சாமி எங்கே சென்னையில் பண்ண இப்போ அதை லகு சப்தாங்கன்னா இந்த மாதிரி நகரங்களில் 7 நாள் வந்து கேட்டாங்க. சென்னை, கோவை வரும்போதே பிரச்சனை. கோவை வரும்போதே துரைசாமியார் 2014 கொடுத்தாரு. சப்தாகம் பண்ணாலும் ஆனால் 7 நாள் தொடர்ந்து நடத்துனீங்கன்னா ஆட்கள் 7 நாள்லாம் கோயம்புத்தூர் வந்து போக மாட்டேன். இது நீ சேர்த்து 2 நாளில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுவோம். சனி ஞாயிறு ஒரு நாள் 6 மணி நேரம் பேசும். காலையில் 10 to 1, மத்தியானம் 2 to 5. நீங்கள் முற்றோதல் பண்ணீங்கன்னா அப்பா முழுசாக நான் மட்டுமே பேசுவேன். காலையில் 6 மணி நேரம், அடுத்த நாள் 6 மணி நேரம், 12 மணி நேரம் பகவானுடைய இந்த வரலாற்றை பேசுவேன். இது கோவையில் ஆரம்பிச்சு அல்லது சனி ஞாயிறு. இப்போ அது அப்புறம் நிறைய வந்துச்சு. எல்லா இடங்களும் கோவை, சேலம், எல்லா இடங்களையும் நிறைய கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய எல்லா பெருநகரங்களையும் இந்த சப்தாகம் பண்ணி 11 வருஷம் 5 ஒரு வருடத்துக்கு 1 அல்லது 2 ஒரு 20-21 சப்தாகம் பண்ணி. எதுக்கு சுரத சப்தாகம்? நல்லா புரியுங்க. ஒரு மகாத்மாவுடைய சரிதத்தை நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் பாகவதம் அல்லது பகவத்கீதைன்னு ஒரு புக்கு இருந்தால் அந்த புக்கை விரிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தில் கண்ணன் இருக்கிறான். உங்கள் வீட்டில் ராமாயண புக்கு இருந்தால் ஹனுமான் வந்து உட்காந்துருக்கும்.
மிகை அல்ல உண்மை. ஒரு ஸ்ரீமத் பாகவதம் வீட்டில் நீங்கள் படிக்க வேண்டாம், வீட்டில் வச்சாலே போதும். சில ஊரில் நிறைய சிக்கு பறையில் ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அதை கும்பிடத்தை மட்டும் செய்யலாம், கும்பிட்டா கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. படிக்கவே வேண்டாம், அந்த புத்தகத்தை வச்சு கும்பிட்டாலே போதும். அந்த இதில் கண்ணன் இருக்கிறான். சுவாமி இதை பற்றி சொல்லிட்டார். யாரெல்லாம் இந்த பிச்சைக்காரனை நினைவு கூறுகிறார்கள், இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசுகிறார்களோ அங்கே என் தந்தை உடன் வந்து அமர்ந்திருந்து செவிப்படுப்பார். இந்த பிச்சைக்காரனை பற்றி யாராவது யோசித்தாலோ பேசினாலோ, கொஞ்சம் நண்பர்கள் கூட இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசினால் என் தந்தை ஓடோடி வந்து அமர்ந்திருந்து செவிமடுப்பார். அவரும் நீங்கள் பேசுறது கேட்கணும். அர்த்தம் என்னன்னா, ஒரு மகாத்மாவுடைய சரிதத்தை நாமெல்லாம் பேசி கேட்டுட்டு போனால் அந்த மகாத்மாவை அந்த இடத்துக்குள்ள வந்து காவி கொடுத்து, அதான் இதோட விஷயம். நமக்கு பண்ணணும் என்ன பின்னாடி ஒரு சப்தாக நமக்கு பண்ணுவோம். 7 நாளா 2 நாளா இல்லை நம்ம அப்புறம் நான் 7 நாளைக்கு ரெடி, நான் 7 நாளும் பண்ணுறேன். நான் எதுக்கு ரெடி, நீங்கள் ரெடி ஆகணும் தான் சொல்லுவேன். நான் 7 நாளாகவும் பண்ணணும், 2 நாளாகவும் பண்ணணும். ஆனால் 7 நாள் பண்ணுறது உத்தமம். ஏன்னா நம்ம 7 நாள் பண்ணோம், நாங்கள் 6 போயிடுவாங்க, 7 நாள் போயிட்டு எது சொல்லுங்கன்னா, சப்தாக நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த இடத்தில் ஒரு பெரு வளர்ச்சி நிறைய வந்து எந்த இடத்துல சப்தாகம் பண்ணணும் அந்த இடம் அப்புறம் பிரம்மாண்டமாக வளரும். காரணம், ஒரு 7 நாட்கள் அந்த மகாத்மாவை பற்றி தொடர்ந்து உட்கார்ந்து நம்ம பேசும்போது அந்த மகாத்மாவுடைய பிரசன்ஸ் அந்த 7 நாள் அங்கே 7 நாள் யோகி வந்து உட்கார்ந்தானா இந்த இடம் என்ன ஆகும்? இது திருப்பதியாக மாறும், இது செல்வம் பிடிக்கிற இடமாக மாறும். விளையாட்டு இது மிக இல்லை, இதுதான் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். பாட்டு 7 நாள் நாங்கள் வரோம், என்ன 7 நாள் அவங்களோட இருக்கிறேன், ஓகேவா? ஒரு நாள் ஒரு இருக்குங்க, ஒரு நாள் ஒரு என்ன 7 நாள் 8 பக்கத்தில் நானும் அம்மாவும் தங்கி இருக்கு. 7 நாள் அவன் சாமிக்காக என்ன காலையில் இந்த புக்கை வாசிக்கும், சாயங்காலம் பேசும், என்ன அதாவது நம்ம ஒரு வடிவம் எடுத்துக்கோம், என்ன 10 to 1 ஏதாவது டைம் எடுத்துக்கோம், எடுத்து நாம் அழகாக ஓகேவா? அதனால அப்படி சப்தாகம் பண்ணும்போது சப்தாகம் பண்ற இடத்துக்குள்ள பகவான் வருவார். இது முதல் பாயிண்ட். அப்புறம் இந்த சப்தாக மகிமையினே பேசுவாங்க. மற்ற ஸ்ரீமத் பாகவம் சொல்ல முடியும். முதல் நாளைக்குன்னா சப்தாக மகாத்மியம் பேசுவாங்க. நானுமே பேசுவேன். என்னோட ஸ்பீச் எப்படி ஆரம்பிக்கிறேன், சுரத மகாத்மியம்னு ஆரம்பிக்கிறேன். அதனுடைய பெருமைகள் என்ன, அது சொன்னால் என்னதான் நடக்கும், அது சொன்னால் எதுவும் நடக்கும், எது வேணும்னாலும் நடக்கும். அதான் ஏன்னா ஒரு மகாத்மாவை பற்றி நம்ம பேசும்போது மகாத்மா அந்த இடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தாரு. அப்போ அதனுடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கும், அந்த இடம் அப்படியே அபிவிருத்தி. இது உண்மை. இதனால தான் அந்த சப்தாகம் நிறைய இடங்களில் பண்ணாங்க. இப்போ நம்ம சாமியுடைய சப்தாகத்தை பண்ணணும். இதில் 6 காண்டமாக சாமி பிரிச்சு. ராமாயணத்தில் 6 காண்டம், ஸ்ரீராமனுடைய வரலாறு, பாலகாண்டம், அடுத்தால வந்து நான் சாமி பாலகாண்டம், அடுத்தது ஞான காண்டம். பாலகாண்டங்கிறது சாமி பிறந்ததுலேருந்து 16 வயது ஆகிறது வரை, அது வரை 16 வயசு தாண்டிட்டா அதுக்கப்புறம் பெரியவராக, அதனால் 16 வயது வரை பாலகாண்டம். அப்புறம் 16ல் இருந்து சுவாமி வந்து 32 வயதில் ஞானம் பெறுவார், குருவை தேடிச்சேன். அப்போ அடுத்த 14 வருஷம் அது வந்து ஞான காண்டம். அவருடைய 16வது வயதுக்கு அப்புறம் 32 வயதில் அவர் யோகி ஞானம் பெறுவது வரை. அடுத்த ஞானம் பெற்ற யோகி 7 வருஷம் இந்தியா முழுக்க அலைந்து திரிகிறார். திரிதரு காண்டம், வாண்டரிங் பீரியட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழ்னா திரிதரு காண்டம். திரிதரு சுதந்திரர்கள், அவன் இஷ்டத்தை சுதந்திரமாக சுற்றிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட காண்டம் திரிதரு காண்டம். அடுத்தாலும் 1959 சாமி வந்து திருவண்ணாமலையில் இருப்பார். 59 இருந்து 76 வரை சாமிக்கு 74 தான் அந்த இது ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க. இதனை தெரிவிது. அதில் ஒரு 77 தான் குடி போகிறார், 76 வாங்கி தர்றாங்க, 77 தான் சாமி அதுக்குள்ள குடி போகிறார். அப்போ கிட்டத்தட்ட 59லேருந்து 76 முடிய சுவாமி எங்கே இருந்தார்? பொன்னைமரத்தடியில் இருந்தார், தேரடி மண்டபத்தில் இருந்தார், பாத்திரக்கடை திண்ணையில் இருந்தார், கொஞ்ச காலம் மசானத்தில் போய் இருந்தார். நாங்கள் அங்குள்ள அந்த இப்போ ஒரு மயானத்தில் கோவில் இருப்பார், ஈசானிய லிங்கம் இருக்கார், பக்கத்தில் உள்ள மயானத்தில் சாமி இருக்கிறாரு. ஒரு இது தாவுவார், கும்னு ஒரு சவுண்டர் பண்ணுறாங்க. அங்கே நிறைய சிவலிங்கம்லாம் பிரதிஷ்டை பண்ண அடக்கப்பட்ட இடங்கள்லாம் ஹிந்துஸ்தான், ஆனால் எல்லாமே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு இதுலையும் ஜம்ப் வளர்த்தாங்க, கும்னு ஒரு சவுண்டர் பண்ணுறாங்க, ஒரு ஓங்காரத்தை. சிவபெருமானுடைய நடராஜ தாண்டவாடம் இதை பார்த்து திலகவதி மதுரை திலகவதி அக்காவுக்கு பேசும்போது சாமி தேடி பண்ண கிடத்தா இது மசானத்தில் நிற்குது. இது ஆக்சுவல் மசானம் மயானத்தில் நிற்கிறார். மயானத்துலேருந்து சுவாமி வாயை தக்கட ஒரு சவுண்ட் வரலாம், வயல் மக்கள் அங்கேயும் இங்கேயும் தாவுறாரு, ஆனந்தத்தில் அப்படியே ஆடுறாரு. இங்கே தாங்க தாவார், அங்கே தாவாருன்னா 2 பேர் இருக்காங்களா அப்படி பாடிட்டு அப்புறம் வந்து ஒரு நார்மலாக வார்த்தையில் போய் போக
சிவபெருமானுடைய நடனம். இந்த ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்கல்ல, இந்த ருத்ர தாண்டவத்தை அவங்க பார்த்துருக்காங்க. இதே மாதிரி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயாவுக்கும் கதவை கூட்டிட்டு அந்த சன்னி தெருவிற்குள் ஆடி காட்டிட்டார். அது ருத்ர தாண்டவம். சிவனுடைய தன்மை ஏறிட்டு அவன் கை தானே ஏறி அப்படி ஒரு நடனம் அவங்களுக்கு வெளிப்படும். அந்த சிவ தாண்டவம் அதை சுவாமி எனக்கு தெரியா ஜஸ்டிஸ் ஐயாவுக்கு ஒரு 10 அறை கூட காட்டியிருக்காரு. இவர்களுக்கு திலகுதியை போது அந்த அந்த மயான பூமியை காட்டியிருக்காரு. சுவாமி சிவஸ்வரூபமாகவும் பல நேரங்களில் மாறி இருக்கிறார். அதனால சப்தாகம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம். எனவே அந்த ஸ்ரீதர காண்டம், அடுத்தால அருணை காண்டம், அப்புறம் 59 76, அப்புறம் கருணை காண்டம் 77, அப்புறம் சன்னை தெருவில் இருக்காங்க 93 வரை. அது வரை அந்த சன்னை தெருவை மையமாக நிறைய பேர் சாமி பார்க்கணும். பலருடைய வாழ்க்கையில் நம்ம விஜயகுமார்லாம் அதை பார்க்கணும். பலருடைய வாழ்க்கையில் சுவாமி லீலைகள் ஆரம்பித்து அதில் ஒரு 77 93 ஒரு 26 ஆண்டு காலம் சுவாமி நீண்ட நெடுங்காலம் இருக்க ஒரே இடம் சன்னை தெரு 26 years. அங்கே 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 எல்லாரும் வந்து பார்த்துங்க பலருக்கும் வாழ்க்கையில் சுவாமி பல அருள் விளையாடல்கள் நடந்ததுதான். அதனால் அது கருணை காண்றது. சுவாமியோட கருணை பொங்கி பொங்கி வெளிப்பட்ட இடம். அடுத்த அதை 90 அப்புறம் அவர் ஆசிரமம் கட்டுறதுக்காக அங்கே போயிருக்காரு. சுதாமா பேர் அப்புறம் ஆசிரமம் வருது. அதை ஆலய காண்டம். அப்புறம் தான் ராம்ஜி ஆசிரமம் 89 வருது, 93 காணிமலை வருது, 94 திருவண்ணாமலை ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, நம்முடைய ராஜபாளையம் முரம்பு வருது, அப்புறம் நம்முடைய ஒசூர் ஆலயம் வருது. இல்லை பகவான் இருக்கும்போதே 4 ஆலயங்கள் உருவாகும். அப்புறம் ஃபாரினில் ஜீலோசோவிக் நிறையா அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ இப்போ உலகம் முழுக்க அப்போ சாமி இருக்கும்போதே ஆசிரமம். அப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு மந்திர் வருது. சார் எல்லா மகாத்மாங்களுக்கும் ஆசிரமம் வரும். சாமி என்னிடமே ஆசிரமம் சொல்லுது. இந்த பிச்சைக்காரனுக்கு மந்திர் வரும்னு சொன்னார். இப்போ அவர் யாரும் புரியுதா? ஆசிரமம் சாமிகளுக்கு வரும், ஞானிகளுக்கு வரும். மந்திர் யாருக்கு வரும்? தெய்வத்துக்கு தான் வரும். மந்திர்னா ஹிந்தியில் கோவில். இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுக்க மந்திர் வரும் சொன்னார். ஆசிரமம் வரும்னு சாமி சொல்லுங்க. அதனால தான் யோகி பஜன் மந்திர்னு வச்சு. ஏன்னா பகவான் மந்திர் தான் அவர் இருக்கார். அருட்கூடம், அதாவது கிரேஸ், அதாவது அவருடைய அருட்கூடம் சாமி கொடுத்த பேர். இந்த திருவண்ணாமலை ஆசிரமம் உணவு சாப்பிடணும் அந்த இடத்துக்கு சாமி வச்ச பேர் தான் கிரேஸ். தமிழில் மொழிபெயர்த்து அருட்கூடம். நீங்கள் சரியாக தான் வச்சுருக்கீங்க. இந்த யோகி அருட்கூடம் ஒரு அருமையான பெயர். அதனால சுவாமி மந்திர் வரும்னு சொல்லணும். அப்போ வந்திருக்கிறது யார்? சாட்சாத் பரம்பரை, கடவுள், தெய்வம். ஏதோ ஒரு சாமி இருக்கணும்னு நினைக்கிறேன். சாட்சாத் தெய்வம் தான் யோகி ராமன். மேலாஞ்சி தான் அவர் தான் சேவை செய்வார். பாண்டி கடைக்கிறத விட்டுறாரு. என்ன உனக்கு இவர் தான் செல்வம், புரியுதா? இவர் நீ ஒட்டிட்டு இருக்கவரை அவருக்கு மனது உயர்வு, புரியுதா? நம்மெல்லாம் பூஜ்யம், அவர் ஒன்று. இந்த ஒன்று இருந்தால் எத்தனை சைவர் பண்ணாலும் என்ன இருக்கும்? 10,000 100,000 1000 நம்மெல்லாம் முட்டைகள். எல்லா முட்டைகளும் இந்த ஒன்று கூட சேர்த்தோன்னா 10,000 15,000 20,000 ஆகிடும். இது நான் ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த பகவானுக்கு யார் சேவை செய்தாலும் அவர்கள் வீண் போவதில்லை. இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செய்கின்ற உழைப்பு, நீங்கள் செலவழிக்கின்ற பணம், செலவழிக்கின்ற நேரம் பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வருது. சரி, இந்த மாதிரி தோல்ல யாரால் பேச முடியும்? ஒரு ஞானியால முடியாது, ஒரு தெய்வத்தால் மட்டும்தான். பேச்சு வச்சு நீ கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார். யாராவது தந்தைக்கே ஆர்டர் போடுற ஆள் யாரு? அந்த தந்தை தான். அந்த பாட்டிலே வரும்ல, தந்தை தாயெல்லாம் அவன் தான் தந்தையே அவன் தானே. ஊரை ஏமாத்தி திரியிறான் தந்தை தந்தைன்னு. தந்தையே அவன் தான், நம்மளை ஏமாத்தி திரியிறான் அப்படின்னு அந்த பாட்டிலே வருது. இப்போ என்ன கேட்டாச்சுன்னா, இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை 3 முறை சென்றால் என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார். இப்படி சொல்லணும். அவர் யாருக்கு? அது தெய்வத்தால் மட்டும்தான். தான் மட்டும் சொன்னாரு, இந்த டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர் த வேர்ட் இம்பாசிபிள் இஸ் நாட் தேர். என் தந்தையினுடைய அகராதியிலே முடியாது என்கின்ற சொல்லே இல்லை. சாமியோட முடியாதுன்னு ஒன்று கிடையாது. நமக்கு தான் அதெல்லாம் முடியாதுன்னு. அவர் அகராதியில் எதுவும் முடியாது கிடையாது. எதுனாலும் நடக்கும், எதனால் அவரால் சாதிக்க முடியும். இப்படி யாரால சொல்ல முடியும்? உலகை படைத்து காத்து இதை உருமாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பேராற்றலால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பாஷையில பேச முடியும். அதனால பப்பா ராமதாஸ் சாமியெல்லாம் ஏரியா வேற ஏரியா. அவங்க கண்டவர்கள், அவங்க தெய்வம். அந்த தெய்வ நிலையிலிருந்து அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த லாங்குவேஜை நம்ம கரெக்டாக கவனிச்சு அந்த வைப்ரேஷனோட நம்ம ஒன்றிக்கிட்டோம்னா அந்த வைப் நம்மளை பிடிச்சிக்கணும். அந்த வைப்புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அப்பதான் அந்த உலகம் வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக முடியும். கிறிஸ்டல் கிளியர். எந்த புத்தகமும் படிக்க வேண்டாம், நமக்கே அந்த விஷயங்கள் புறப்பட துவங்கும். எனவே சுரத சப்தானம் நீங்க உட்கார்ந்து 7 நாள் கேட்கும்போது
உங்களுக்கு கூட ஒரு தெளிவு வரும், கிளாரிட்டி வரும். ஒரு உங்களோட வாழ்க்கை, குடும்பம் இதை பற்றி ஒரு தெளிவு வரும். இது சொல்லலாம். இது ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். ஒன்று சாமியை சொல்றதுனால இந்த இடம் பிறந்து இதை கேட்குறவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்புறம் கேட்குறவங்களுக்கு எல்லாம் பகவானுடைய ஆசை டன்னாக மேலே வந்துடும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்லுங்க. நான் சாமிகிட்ட போகும்போது என்னை 90 முறை சாமி உருக்கி கேட்டார், டு யூ வாண்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ் பிரகார்? இந்த பிச்சைக்காரன் எதாவது வேணுமா? நத்திங். கோவம் ஃப்ரீக்வெண்ட்லி கமிங் டு சீ திஸ் பிரகார், ஆஸ்க் சம்திங். அடிக்கடி இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரேன், ஏதாவது கேள்வி வந்துருந்தது. நான் ஒன்றும் வேண்டாங்க. உண்மையிலே நான் எனக்கு சாமி எனக்கு என்ன பதட்டேன்னா, சாமி கேட்குறாரு, நமக்கு நமக்கு என்ன வேண்டாம், அது எந்த கேட்க ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒன்றுமே கேட்க தோணலை. எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு மேலே சாமிகிட்ட எந்த டிமாண்டும் கிடையாது. நான் சாமி பார்த்துட்டே இருக்கேன். சாமியை பார்த்து ரசித்து எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆசையே கிடையாது. ஆசையே கிடையாது. எந்த ஆசையும் கிடையாது. எனக்கு சாமி மட்டும் போதும். இதுதான் எனக்கு இருந்த. அப்போ எனக்கு பகவான் ஒரு பார்த்துட்டுனாலே எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இப்படி ஒரு பைத்தியமாக இருந்த ஒரு காலம். அவர் கூட இப்போ மட்டும் தான் இருக்கீங்க, ஒரு தோணும் இல்லை. அது பைத்தியம் கொஞ்சம் முத்தி இருக்கு. அப்போ கொஞ்சம் பைத்தியம் ஆரம்ப காலம். அப்போ அவர்கிட்ட போய் உருட்டி கேட்டார், யூ ஆர் ஒர்க்கிங் இன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், டு யூ வாண்ட் எனி அஃபிஷியல் ப்ரொக்ரஷன் இன் யுவர் கேரியர்? நீ ஒரு தொலைபேசி துறையில் பணியாற்றுகிற, அதில் உனக்கு ஏதாவது முன்னேற்றம் வேணும்? நத்தி. திரும்பத்தில் என்ன கேட்டேன்? நத்தி. அந்த நத்திக்கு இப்போ நிறைய தந்துட்டார். ஏன்னா உலகத்திலே உயர்ந்ததுமா நத்தி. ஒன்றும் வேண்டாங்கன்னா எல்லாம். இப்போ பாருங்க, அப்போ வாடகை விடுறது, இப்போ வாடகைக்கு விட விடுது. அப்போ கார் பிடிச்சி போயிட்டு இருந்தேன், இப்போ கார் கூடயே வருது. சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எதுவுமே சாமிகிட்ட கேட்கல சார். கேட்க தெரியாத பையனுக்கு எல்லாத்தையும் தந்தவர் யோகிராம். நல்லா புரிஞ்சுது. நாங்கள் இப்போ வேற பெருசாக ஒன்றும் பண்ணலை. சாமியுடைய போகிற இடத்துல சாமியை பற்றி பேசணும், சாமியை பற்றி பாடணும். ஒரு நாள் கூட ஓய்வு தான், ஒவ்வொரு ஊராக போயிருக்கோம். வரும் 2 நாள் வச்சுருக்கோம், 3 நாள் அக்கறை எங்கேம்மா கிளம்பி ரெடி கிளம்பு தனியாக லைட்டாக கிளம்பு. எங்கே 8 திசை இருக்குல்ல, 8 திசையில் ஏதாவது ஒரு திசையை நோக்கி போகிறோம். எங்கேயாவது ஒரு யோகி ஆட்டம் போயிட்டே இருக்கோம். டெய்லி ஒரு 20-30 ஃபோன் கால் வரும். புது ஆட்களை கான்டாக்ட் பண்ணுறேன். எல்லாரும் கஷ்டங்களை சொல்கிறாங்க. அப்புறம் சாமியை பற்றி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட அதை சொல்கிறேன். அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் சொல்கிறோம். நாம சொல்கிறோம். வியாழக்கிழமை வாங்க, கூட்டு போகிறதுக்கு வாங்க, யோகி நாம கூட்டிட்டு போவாங்க. இப்படித்தான் நம்ம அந்த எண்ணிக்கை வளர்ந்து இதெல்லாம் பார்த்து 30-32 நாளே முடியுது. ஒரு மாயம் இல்லை சார். ஒவ்வொரு மாதம் நம்ம புது அன்பர்கள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம நாட்டு. அவங்கள பிரச்சனைகள் தீருது, நாட்டம் வருது. சிலர் போகிறாங்க, சிலர் தங்குறாங்க. எப்படி நமக்கு வந்து எண்ணிக்கை மொத்தத்தில் வளர்ந்துட்டே போகும். அப்போ நாமும் இயல்பாக 2.5 லட்சம் சாதாரண ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் நாம வந்து கிடைக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகவானுக்காக வேலை செய்ய அந்த வளர்ச்சி தானாக வரும். அப்போ அவர் எல்லாத்தையும் அங்கேருந்து செய்யணும். அதனால் எல்லோரையும் தாழ்மையாக நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் பார்க்க இந்த இவ்வளோ பேர் போதும். நல்ல கொஞ்சம் நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறோம், நமக்கு ஒரு 1000 பேர் வேணும். அதெல்லாம் கட்சி நடத்துகிறோம். நம்ம ஆன்மீகம் மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பெரிய தன்மையில் இருக்குது. நீங்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் கூடுனாலே குழப்பம் தான். 10 இருந்தாலே அதில் 2 குரூப் வந்து, நீங்கள் 15 ஆனால் 3 குரூப் ஆகிடும். நீங்கள் 20 சேர்த்துனா 4 குரூப் தெரியும். அதனால இதை இருக்கிறத வச்சுட்டு அதுக்குள்ள கச்சா முச்சா வச்சுட்டு இப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். என்ன ரொம்ப மனந்திறந்தே பேசுகிறேன். இதெல்லாம் மனிதன் தான் 5 வரணும் ஒன்றா இருக்குது. இப்படி தான் ஒரு கட்டை ஒரு நெட்டை ஒன்று இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் எதையும் நான் அந்த உள்ளகை 5 பேரையும் சேர்க்குற உள்ளகை. 5 விரல் எந்த திசையில் சென்றால் 5 விரலையும் ஒன்றாக சேர்க்கிற உள்ளகைவாக நான் அம்மாவும் யோகி அதான் கற்றுக் கொடுத்துட்டேன். 5 விரல் அப்படித்தாண்டா இருக்கும், 5ஐயும் ஒன்று சேரு. அப்படி சேர்த்து போய் பாரு. இப்போ என்ன ஸ்ட்ரென்த் வருது பார்த்தீங்களா? 5 இப்படி இருந்தால் பலகீனம், 5 நான் இப்படி ஆக்கிட்டேன்னா அது பலம். நான் பழைய ஆளு. அதனால நாங்கள் எனக்கு கரெக்டாக அந்த ஒட்டு கொடுத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் ஒன்று சேர், எல்லாரையும் ஒருங்கிணை, எல்லோர் மீதும் அன்பு செய், எல்லாரையும் ஒன்று அன்பால் ஒன்றாக. இதுதான் பகவான் எனக்கு எல்லாத்தையும் யோகி பார்த்துட்டு சார். இந்த உலகை படைத்து காத்து நடத்துறது அவர். எல்லாத்தையும் அவர் சரி செய்யும். உலகத்தை சரி செய்ய நான் வரவேற்கிறேன். முடிஞ்சால் என்னையை சரி செய்ய வந்தது. என்னை நான் சரி செய்யலாம். அந்த உலகத்தை சரி செய்ய என் வேலையே கிடையாது. அது அதிக பிரசித்தரமான வேலை. உலகத்தை அவர் பார்த்து அதை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அது ஏன் வேலை. இந்த உலகை சீர் செய்வது சரி செய்வது தெய்வம் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்கணும். தெய்வத்தின் கண்ணுக்கு ஒரு இம்மி கூட தப்பாது. தெய்வத்துக்கு எல்லாம் எதை எப்படி செய்ய எப்போ செய்யணுங்கிறது அது தெய்வம் அந்த நேரத்தில் அது செய்யும். நம்ம பணி என்ன? தெய்வத்தின் புகழ் பாடி அந்த தெய்வத்தையே நினைச்ச தெய்வத்தையே பாடி அந்த தெய்வத்திலே காரணம்
இது ஒன்று தான் நம்ம மற்றெல்லாம் தானாக மாறும். இதுதான் உண்மை சார். வாழ்க்கையை ஒரு குடும்ப வாழ்க்கையும் கூட எதை பற்றி கவலைப்படாங்க. நம்ம பிள்ளைங்களாம் நல்லா பிடிக்கும், நம்மளை விட நல்லா வரும் பிள்ளைங்க. நான் எழுதித்தரேன். யோகிராம்குமாரை சுற்றி வர்ற யாருடைய குடும்பம் வேணாது. திரும்பி நான் என்னுடைய பேரனுடைய எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவனுடைய படிப்பை அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி முழுச்செலவை ஏற்றுட்டு அவனுக்கு ஃப்ரீயாக இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறான் 4 ஆண்டு. அது பகவானுடைய கிரேஸ். நேற்று பாருங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த சுமிதாங்கிற ஒரு அம்மா, நம்முடைய வியாழக்கிழமையெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணால் உடனே அந்த ஹார்ட் போடுவாங்க. சுமிதா யார் வந்து நாமா சொன்னாலும் வியாழக்கிழமை வந்து உடனே போடுவாங்க. அந்த அம்மா எம்மி, இந்த அம்மா படிக்க எம்மி. அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கு ஹைதராபாத். அவர் வந்து டாக்டர் ரவிச்சந்திரன். அவர் ஒரு பொறியியல் கல்வியுடைய பேராசிரியராக ஹைதராபாத்தில். போன தடவை ஜெயந்தி ஹைதராபாத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க பொண்ணு பேர் ஜீவிகா, பையன் பேர் நிரஞ்சன், சின்ன பையன் உங்களுக்கு மாதிரி, மூத்தது சின்ன. அதனால அவ்வளோ அன்பாக காமிச்சு அந்த ஜெயந்தி வாழ்க்கை. பிள்ளைங்க தெரியுமா, அண்ணா யூனிவர்சிட்டியில் மெரிட்டில் நம்பர் 1 வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்ட குரூப் கிடைச்சிது. போய் மெட்ராஸில் ஜாயின் பண்ணி யோகிராம் சரத்குமார் மீது அன்பு செலுத்தி இறக்குறவங்க சாதாரண நடுத்தரவர்கள் வேலூர்காரங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஹைதராபாத்தில் இருக்க ஒரு பிரைவேட் காலேஜில் போய் வேலை பார்க்குறாரு. ஆனால் யோகிராம் மேலே அப்பேற்பட்ட பக்தி, அப்பா அம்மா மகன் எல்லாம் 4 டிக்கெட் 4 பேர் சாமி மேலே நாம டெய்லி அவர்கிட்ட 4 நாமம் ஆகும். குழந்தைங்க எல்லாம். அவர் ஒரு ப்ரொஃபஸர், இந்த அம்மா எம்பி முடிச்சுட்டு என்னுடைய வியாழக்கிழமை தீர்க்கணும். ஒரு நாள் கூட சுமிதா தவறமான. சுமிதா ஹைதராபாத் கரெக்டாக வரும். நீங்கள் யார் பண்ணணும் உடனே அவள் தான் முதல்ல. எது சொல்லுங்கன்னா, இன்னைக்கு அந்த அவளுடைய மகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் மெரிட்டில் நம்பர் 1 வந்து அவனை கேட்ட கோல்ஸ் எடுத்துக்குமான்னு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், உனக்கு போய் நம்பர் 1 அவன். அப்போ பகவான் யோகி. இதே மாதிரி தான் லண்டன் மணிவேல் ஞாபகம் இருக்கா? நமக்கு இது வியாழக்கிழமை நம்ம கூட பேசினார். மணிவேலன்னு சொல்லுவாங்க, லண்டன் மணிவேல்னு சொல்லி சொல்லுவார். அவர் என்ற ஒரு முறை பேசி போனார், ஐயா நான் வந்து என் குழந்தைக்கு ஒரு அட்மிஷன் லண்டனில் ட்ரை பண்ணுறேன், பகவான்கிட்ட கொஞ்சம் வேண்டுங்க. நீங்களே சொல்லியா நாமா சொல்லி சாமி தருவார். அது ஒரு பெரிய ஸ்கூல் சார், அவ்வளோ ஈஸியில் கிடைக்காது. அதெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் சாமி எல்லாமே ஈஸி. சாமிகிட்ட கிடைச்சி சாமி தருவாங்க. நாமா சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, அவர் அந்த ஸ்கூல்லே இறங்கிடுச்சு. ஆச்சரியப்பட்டார். லண்டனில் பெரிய டியூப்ஸ், பெரிய பெரிய செல்வந்தர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். மனிதன் வந்து இங்கே சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாங்க. அங்கே 10,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆள். ஆனால் மனிதர்கள் ஒன்றும் இல்லை, யோகிராம் குமாருடைய பக்தராக இருந்த காரணத்தினால் அவருடைய மகளுக்கு அந்த ஆக உயர்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைத்தது. நல்ல சாமி எல்லாத்துக்கும் குழந்தைகளை நல்ல எத்தனை அவங்க சொல்லுவாங்க. எனவே நமக்கு வந்திருக்கிற இவ்வளவே போதும். நமக்கு வந்திருக்கிற இவ்வளவு பேரும் சுவாமிக்கு வேற எதையும் நினைக்காம பகவானுக்கு தொண்டு செய்வாங்க. எதை பற்றி கவலைப்படாங்க. உங்கள் வாழ்க்கை சாமி பார்த்து அது தெய்வம். தெய்வத்துக்கு படியளக்கு யாருக்கு எவ்வளவு படியளக்குன்றது தெய்வத்துக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் இங்கே வேணாகும் உங்களை மென்மேலும் அது உயரத்தை வைப்பார். இதை சப்தாக மூலமாக 7 நாள் உட்கார்ந்து பேசுகிறோம். சப்தாகத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை மெட்டீரியலாகவும் சாமி மேலே கொண்டு வருவார், ஸ்பிரிச்சுவலாகவும் மேலே கொண்டு வருவாங்க. சப்தாகன்றது 2 முறை. ஒன்று மெட்டீரியலாக அந்த இடம் வளரும், அடுத்தால ஆன்மீகமாக இந்த இடம் வளரும். ஈக பர நலன்கள் 2ஐயும் ப்ரமோட் பண்ணுறது தான் சப்தாகம். ஒரு மகாத்மாவை பற்றி பேச பேச அந்த மகாத்மாவுடைய அலைகள் அந்த இடம் முழுக்க வந்து அதை கேட்டுக்கொண்டு உள்ளா நிறைந்து அது ஒரு எலிவேஷன், ஒரு பெரிய உயர்வை அவர்களுக்கும் தரும், அந்த இடத்துக்கும் தரும். அதுதான் சுரத சப்தாகம். 6 காண்டங்களாக. இனி இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஒரு மாதமும் ஒரு காண்டம். அடுத்த மாதம் பாராட்டு. இது நம்முடைய 6 சப்தகத்தில் நடக்கும். பின்னாடி நம்ம ஒரு 7 நாள் உட்கார்ந்து இதை பேசலாம். நல்லா புரிஞ்சுடுங்க. நான் ஒரு தடவை பேசுகிற மாதிரி அடுத்த தடவை பேச மாட்டேன். நான் பாலகாண்டத்தையும் 10 நாள் 10 விதமாக பேசுவேன். நல்லா புரிஞ்சுங்க. ரெப்படிஷன் வராது. சில இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம். நான் 10 முறை 10 நாள் பேசுவது பகவான் என் நாய்க்குள்ள வந்து 10 விதமாக பேசுவார். போரே அடிக்காது. அதே பாலகாண்டங்களே 10 நாள் பேசினா 10 விதமாக பேச 10 நாள் நல்லா இருக்குன்னு அது பகவான் பார்த்துக்கு வராது. அதனால் இப்போ நான் சொல்லிட்டு வரேன், இன்னும் அடுத்த 6 மாதங்கள் 8 வருஷத்துக்கு பிளாக் ஒர்க்கு இதான் சப்ஜெக்ட். ஏன்னா அவங்க ஒரு கிளாஸ் முன்னே போவாங்க. என்ன நீங்கள் காலையில் வந்தால் அடுத்த கிளாஸை கேட்டுக்கலாம், சாயங்காலம் வந்தால் முந்தின கிளாஸை வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகிட்டு வந்துச்சுன்னா. அதனால் இது தொடர்ந்து அடுத்த 6 மாதங்களுக்கு நடக்கும். பின்னாடி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். கிளைமேட்லாம் நல்லா மழைக்காக வந்து ஒரு கூலான உடனே நான் 7 நாள் நோந்து உட்காந்து நமக்கு ஒரு வளர்ச்சி வேண்டி ஒரு 7 நாள் நமக்கு உட்காந்து நம்ம எவ்வளோ பேர் போகுது சார், ஒரு 10-15 பேர் போகிறோம். இப்பெல்லாம் பருப்பு இந்த கூட்டம் இப்போ இருக்கிற அன்பெறப்பட்டு போகிறோம். காலை 10 to 1 வரும், மதிய உணவு பண்ணுறது ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணுவோம். 10 to 1 உட்காந்து சப்தாகம் 7 நாள். 7 நாள் ஆனால் அம்மாவோட
மத்தியானம் ஒரு வீட்டில் போய் பாட்டு பேசிட்டு என்ன காலையில் சத்தாக மத்தியானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து சந்தோஷமாக பேசி அங்கே ஒரு பஜனை பண்ணி பாட்டு பாடி உங்கள் வீட்டுக்கு சாமி தூக்கிட்டு வருவோம் என்ன ஒரு 7 நாள் எட்டயபுரத்தில் இருப்பார், உங்களோட இருப்பார். ஓகேவா? நான் ரெடி, நீங்கள் ரெடி தான். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி. ஏன்னா நாங்கள் இந்த பகவான் பண்ணிக்காத ஒரு 7 நாளில் ஒதுக்கிடுவோம். அந்த மாதம் நான் சிவசேனம் போக மாட்டேன், உங்கள்கிட்ட உட்காந்து புரியுதா? இப்போ வந்து 7 நாள் இருக்குது, அப்படி ஒன்று பண்ணுவோம். அது எனக்கு ஒரு தைரியம் தோணுது. வேறு இங்கே இப்படி நான் விளாத்திபுரத்தில் பேசுகிறேன், எட்டயபுரத்தில் பேசுகிறேன், சாமி என்னை பேச வைக்கிறேன். சாமி விரும்புகிறேன் எட்டயபுரம் மண்ணிலே 7 நாட்கள் என்னுடைய கதை இங்கு சொல்லப்பட வேண்டும். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அவர் நினைக்கிறார். எனவே நாம் சப்தாகம் பண்ணுவோம். சப்தாகம் பண்ண இடங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறும் என்பதை வரலாறு நிரூபிக்கும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.